அல்லவா என் தாயும் அல்லவா என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா நீ என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் அனைவரும். முருகனின் மகன் ரவி முருகன். அப்பன் முருகனோ மருதமலையில், ஐயன் சிவபெருமானோ பேரூர் எனும் கோவையில் கோயில் கொண்டு அருள்பாலித்து வருகிறார்கள். சிதம்பரத்தில் தில்லை நடராஜன், அதேபோல் போற்றப்படும் மேலை சிதம்பரம் என்று கொங்கு நாட்டின் நாகரிகத்தின் தொட்டிலாக விளங்கியது பேரூர். இந்நாட்டை வளப்படுத்தும் முக்கிய நீர் ஆதாரங்களுக்குள் ஒன்றாக நொய்யலாறு விளங்கியது. இந்த நொய்யலாற்றின் கரையில்தான் பேரூர் என்ற பெயரோடு விளங்குகிறது. திருப்பேரூர் கொங்கு நாட்டு வைப்பு தலங்களுக்குள்ளேயே பிரசித்தி பெற்ற ஒன்றாக விளங்குகின்றது. இது பண்டை காலத்தில் அரச வனமாக இருந்தது. இவ்வனத்தில் பெருமான் புற்றுகளால் சூழப்பட்டிருந்தார். படைப்பு தொழிலை செய்யும் ஆற்றலை பெற விழந்த காமதேனு இங்கு வந்து பெருமானை வழிபட்டு கொண்டிருந்தது. ஒரு நாள் பசுவினுடைய கன்றின் கால் புற்றின் உள்ளே அகப்பட்டு கொள்ள, அதை எடுப்பதற்காக கன்றின் கால் புற்றில் உள்ளே அகப்பட்டு கொள்ள, அதை எடுப்பதற்காக கன்று தன் கொம்புகளால் புற்றை குத்தி களைந்தெடுக்க, கன்றின் கால் சுவடும் கொம்பின் சுவடும் பட்டு இரத்தம் வர கண்டு காமதேனு பெரிதும் வருந்திற்று. இறைவன் அச்சுவடுகளை தமக்கு அடையாளமாக விரும்பி ஏற்றுக்கொள்வதாக கூறி காமதேவின் விருப்பத்தை கரூரிலேயே முற்றுவிக்கச் செய்வதாக அருளினார். காமதேனோ தங்கி வழிபட்டதால் திருவான் பட்டியுடையார் என்ற திருப்பெயரோடு இறைவன் இங்கே வழிபடும் ஆன்மாற்கு முக்தி இன்பத்தை அருள் செய்து விளங்குகிறார். இன்றும் இவ்வடையாளங்கள் திருமலையில் காணப்படுகின்றன. இங்குள்ள நொய்யலாற்றின் கரைக்கு சோழன் படித்துறை என்றே பெயர் உள்ளது. இங்கு நொய்யலாற்றின் கரையில் நீர்த்தவர் வழிபாடு மிகவும் சிறப்புடையதாக ஒன்று. பேரூரில் உள்ள இரவாப்பனையும் பிறவா புலியும் புகழ்பெற்றவை. வடகயலாயம் திருக்கோயிலில் உள்ள பனைமரம் ஒன்று தோன்றியது என்று தெரியாது. இறைவாப்பனை என்று புகழ்பெற்றது. பட்டிப்பெருமான் கோயில் முற்புறம் உள்ள புனியமரம் பிறவாப்புலி என்ற பெயருடன் உடையது. இம்மரத்தின் விதைகள் மீண்டும் முளைப்பதே இல்லை. மேலும் இவ்வூரில் சாணம் புழு வைப்பதில்லை. உயிர் விடுபவர்கள் தங்களது வலது காதை மேலே வைத்து உயிர் விடுகின்றனர். இவர்களுக்கு அம்பிகை பஞ்சாட்சர மந்திரம் காதில் ஓதுவதாக ஐதீகம். பிரம்மா, விஷ்ணு, காலமுனிவர், அதிமூர்க்கத்தம்மன், காளி முதலானோர் இறைவனது திருக்கூத்தை கண்டு இன்புற்று வருவதாக இத்தலத்தில் தவமிருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று இறைவன் தனது திருக்கூத்தை காணுமாறு அருள் செய்தார். இவர்களுக்கு அருள் செய்து அத்திருக்கூத்தையே ஆண்டுதோறும் பங்குனி பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இத்திருத்தலம் கனக சபையாக விளங்குகின்றது. 108 நடனம் புரிந்த சிவபெருமான் திருத்தலத்தில் கனக சபை நடனம் புரிந்துள்ளது சிறப்புற்றது. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வாழ்க வளமுடன் அனைவரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா.